ஹாய் ஹலோ ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே நம்ம வந்து கருக்கா அப்படின்ற ஒரு செடியை வந்து பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து கருக்கா செடி கிடையாது, இது கருக்கா மரம். இது இது இதுக்குள்ளே இருக்கும் ஒரு கொட்டை. எங்க நான் எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்க மக்களே, இதுதான் கருக்கா மரத்தோட கொட்டை. ஸோ இந்த செடி பார்த்துட்டிங்கன்னா தலைமுடி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த செடியோட இந்த விதையை அரைச்சி அதை வந்து சீயக்காய் கூட கலந்து தலையில் தேய்ச்சி குளிப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு வகையான, தெரியுதா உங்களுக்கு, ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடியது. அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து உங்கள் கண்ணில் சிக்காது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா மக்களே. இதோட விதை தான் இது எல்லாமே. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல வந்து நல்லா வறுத்துருவாங்க. மண் இருக்க மணல் இருக்குல்ல, அதை கொட்டி நல்லா இது பண்ணி அதை வந்து வறுத்து எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா இந்த விதையை எடுத்து அதோட போட்டு நல்லா வறுத்துட்டு கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து இதுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய முடி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வளரும். ஸோ பாருங்களேன், ஏகப்பட்ட புறாக்கள் பறந்து போகுதுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எக்கச்சக்கமான புறாக்கள் வந்து பறந்து போகுது. ஸோ இந்த செடி பார்த்துட்டிங்கன்னா தலைமுடிக்கு வந்து ரொம்ப நல்ல செடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சின்ன வயசில் எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விதையும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு பட்டன் மாதிரி இருக்குங்க. பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எவ்வளோ க்யூட்டாக அழகாக ஒரு பட்டன் மாதிரியான சைஸில் இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து நிறையா, இது எப்படின்னா தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்போம் சின்ன வயசில். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் இதையே பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா இதோட பூ, இருங்க நான் பூவை காட்டுறேன். கையில் எடுக்கலைங்க. இதோட பூ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இதுதான் வந்து கருக்கா மரத்தோட பூ. சாரி, பாருங்கள் மக்களே, எவ்வளோ சூப்பராக ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குன்னு. வாசமும் சூப்பராக இருக்குங்க. ஒரு வாசம் வந்து எனக்கு எதையோ ஞாபகப்படுத்துது, ஆனால் எதை ஞாபகப்படுத்துதுன்னு சொல்கிறேன் எனக்கு சரியாக தெரியல. ஸோ ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. என்னவா இருக்கும் எக்ஸாக்டாக தெரியல, பட் ஆனால் இதோட வாசம் உண்மையிலேயே சூப்பர்பாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் வாசம் மோந்துகிட்டே இருக்க சொன்னால் கூட நான் மோந்துகிட்டே இருப்பேன், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. கீழேருந்து வாசம் வரலைங்க, இந்த பூவிலேருந்து தான் வாசம் வருது. ஆனால் என்ன, இது ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கிற காரணத்தினால பார்த்திங்கன்னா, அதனால் வந்து ஒரு மாதிரி கூசுது. மற்றபடி பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பூ. ஓகே, இந்த மரம் அவங்க பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. இந்த மரத்துக்கு கீழே வந்து நின்னாலே வந்து ஒரு வகையான வாசம் வருதுன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் எனக்கு தெரியுது, இந்த பூவிலேருந்து வர வாசம் தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்தையே ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணியிருக்கு. உண்மையிலேயே நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்குங்க. ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு பூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுலேயும் இந்த செடியும் பார்த்திங்கன்னா நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செடி வேறு. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இதோட விதையை வந்து நான் நிறைய கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு எங்கள் வீட்டை சுற்றி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்குங்க. நல்ல வாசம் வருதுங்க. ஆனால் எனக்கு பொதுவாகவே இந்த மாதிரி வாசம் அதிகமாக இருக்கிறதெல்லாம் வந்து பாம்புங்க நிறையா வரும்னு சொல்லுவாங்க. ஸோ பாம்புக்கு வந்து வாசனையே தெரியாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் நிறையா நான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த மரத்துக்கு பக்கத்தில் நிற்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். மேலேருந்து பாம்பு பொத்துன்னு ஏதாச்சும் விழுந்துற போது, அதுவும் நமக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து கொஞ்சம் தனியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக இருக்கேன். ஏதாச்சும் பேகி இருந்தால் தான் உண்டு, மரத்தில் வச்சுருக்கா பாப்பமா இல்லை. ஸோ இந்த இடமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அமைதியாக அழகாக சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கருக்கா மரமும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நான் இன்னும் வரட்டி அந்த இதை மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறாருங்க. ஓகேவா மக்களே, இந்த இதுவே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.